யாராச்சும் கேலி பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு வேலையில் பைபிள் தூக்கின்னு போயிட்டாங்க, பையன் தூக்கின்னு போயிட்டாங்க உடையில அப்படின்னு தான் ஆண்டவருக்காக எப்படி செலுத்துங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம நேராக சொல்லுவோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் எடுத்து உங்க சத்தத்தை உயர்த்தி வாசிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறேன். 11ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியானதை உபயோகித்து வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஒபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஒபேத்-ஏதோம் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஒபேத்-ஏதோமின் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இதுக்கு நம்மளோட பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஆசீர்வாதம் தான். ஏன்னா இங்க எல்லாரும் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாங்களே, அந்த ஆசீர்வதிக்கப்படலையே நீங்க நினைப்பீங்களா? அதுக்கான ஒரு சீக்ரெட்டை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். பிரதர் என்னமோ சொன்னாங்க, ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன், டெடிகேட் பண்றேன், எல்லாமே அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வார்த்தையில வைத்திருக்கிறார். நம்ம தான் போகிறோம். என்னோட கூட இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தை நீங்க கூர்ந்து கவனிங்க. கர்த்தருடைய பெட்டி எங்க இருந்துச்சுங்களா? கித்தியனாகிய ஒபேத்-ஏதோமின் வீட்டிலே இருக்கையில் எத்தனை மாசம் இருந்துச்சா? 3 மாசம் இருந்துச்சா. அதே நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணாரா? ஒபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிச்சார். பெட்டி எங்க இருக்குதுங்க? பேசுங்களா? பெட்டி எங்க இருக்குது? யார் வீட்டுல இருக்கு சொல்லுங்க? ஒபேத்-ஏதோம். சொல்லுங்க எல்லாரும். ஒபேத்-ஏதோம். என்ன பெட்டி பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி. எல்லாரும் சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி யாருடைய வீட்டுல இருக்காங்க? யாரோ ஒரு மனுஷன் ஒபேத்-ஏதோமின் வீட்டுல இருக்கிறப்போ கர்த்தர் என்ன பண்ணாரா? அந்த வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சார். சொல்லுங்க, அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணாரா? ஆசீர்வதிச்சார். 12ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுது. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஒபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் என்ன பண்றாரா? பெட்டியின் நிமித்தம் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணாரா? ஆசீர்வதிச்சார். இப்போ ஆசீர்வதிக்கணும்னா அப்ப என்ன வேணும்? தர்மம் கேட்கிறோம், ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கே, என் குடும்பம் இப்படி இருக்கே, நல்லாதான் இருக்கும், எல்லாம் இருக்கு, ஆனாலும் கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட இல்லையா? ஆண்டவரே என்னுடைய வீட்டை நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கணுமே, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் குறைவா இருக்கு இல்லையா? அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஆண்டவரோ எத்தனையோ வார்த்தைகளை பேசுறாரு, ஆனா நம்ம ஆசீர்வதிக்கப்படாததற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் பேச வரல. ஆசீர்வதிக்க வேணும்னா என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஏன்னா இப்ப ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நீங்க என்னென்ன பண்ணணும் பண்றது ரொம்ப கஷ்டம். இதை விட்டுருங்க அதை விட்டுருங்க நான் சொல்ல வரல. சிம்பிளஸ்ட் வே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பேசுவார். இந்த ஒபேத்-ஏதோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனை குறித்த ஏதோ ஒரு குறிப்பு வந்து அதிகமா சொல்லப்படல. ஆண்டவருடைய பெட்டி என்ன பண்ணுதான்? இந்த மனுஷனுடைய வீட்டிற்கு வந்தது நிமித்தம் எத்தனை நாள் இருக்கு? 3 மாசம் இருக்குது. 3 மாதத்துல கர்த்தர் என்ன பண்ணாரா? அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இப்ப சொல்லுங்க, என் கூட சொல்லுங்க, அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? வார்த்தை சொல்லிட்டோம், விசுவாசிட்டோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்டி இல்லையே, என்ன இல்லையே? வசனம் தெளிவா சொல்லுது, பெட்டி நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். ஆக்சிடென்டலா அந்த பெட்டி அந்த வீட்டுக்கு வருது. பர்பஸா யாரும் வேணும்னு எடுத்துட்டு வந்து வைக்கல. ஒரு எதேர்ச்சியா அந்த பெட்டி வந்து அவன் எதிர்பார்க்காம வந்து அந்த வீட்டுல என்ன பண்ணல, இந்த பெட்டி வந்துச்சு. அப்ப இன்னைக்கு வந்து இந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னால எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்ப இதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னா, முதலாவது இருக்கலாமா வேணாம்? பதில் சொல்லுங்களேன். ஆசீர்வதிக்கப்படணும் என்ன பண்ணும்? பெட்டி வேணும்ல, வேணுமா வேணாமா? நான் ஜபிச்சப்போ அப்படிதான் ஜபிச்சேன். இத்தனை நாள் நீங்க கேட்டீங்க, இன்னைக்கு கையில எடுத்துட்டு போகணும். ஆமென். எடுத்துட்டு போவீங்களா? விசுவாசிக்கலாம். ஆமென். நான் எடுத்துட்டு போறேன். என்ன பண்றேன்? எடுத்துட்டு போறேன். இப்போ இதை எப்படி எடுத்துட்டு போறேன்? ஃபர்ஸ்ட் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே எடுத்துட்டு போறதுக்கு. ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு தெரியணும், அதுக்கப்புறம் அது கொடுப்பாங்களான்னு தெரியணும், அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் யார் வீட்டில் எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துட்டோம். ஆமே, இதுதான் ப்ராசஸ் இல்லையா? இப்போ இது எங்க இருக்குது? எடுத்து வாசிங்க என்னோட கூட வசனத்தை. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The book of Revelations chapter 11 verse 19. எடுத்தவங்க வாசிங்க.
வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அப்பொழுது 19ஆம் வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. பரலோகத்துல என்ன திறக்கப்பட்டுச்சா? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்துல என்ன பண்ணப்பட்டுச்சா? தேவனுடைய ஆலயம். ஆலயம் திறக்கப்பட்டுச்சு. படிங்க. ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டியை காணப்பட்டது. போதும். இப்ப எங்க இருக்குதா பெட்டி? தேவனுடைய ஆலயம். பரலோகத்துல இருக்குதா? அது கூட பரலோகத்துல அப்படி வச்சுட்டா கூட பரலோகத்துல தேவனுடைய ஆலயத்துல இருக்கா? இப்ப நம்ம போனவே எப்படி போறது? என்ன பிரதர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கொடுப்பீங்கன்னு சொன்னா இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. வசனம் தெளிவா சொல்லுது. பரலோகம் திறக்கப்பட்டதா? அங்க என்ன இருந்துச்சா? தேவனுடைய ஆலயம் இருக்குதா? ஆலயத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இப்ப இன்னைக்கு அந்த பெட்டி எங்க இருக்குதுன்னு அவங்க கிட்ட கேட்டேன். வேத வசனம் எப்படியாக சொல்லுகிறது? தேவனுடைய பெட்டி தேவனுடைய பரலோகத்தில் அவர் வாசமா இருக்கிற இடத்தில் அவருடைய ஆலயத்திலே இருக்கிறது. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேதத்துல நம்ம வாசிச்சோம். அதே பெட்டி தான் எங்க இருந்துச்சா? ஓபேதேதோம் வீட்டுல இருந்துச்சா? சொல்லுங்க, எங்க இருந்துச்சு? நம்ம மனுஷன் பரலோகத்துல இருக்கிற பெட்டியை 3 மாசம் வீட்டுல வச்சதுனால அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? சரி, ஆசீர்வாதம் சொல்றீங்களே, எப்படி இருந்துச்சு அந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் சொல்லவா? அந்த பெட்டி அந்த மனுஷன் வீட்டுல 3 மாதம் இருக்குன்னு சொல்லிட்டு தாவீது ராஜாக்கு தெரியுதா? என்னது? தாவீது ராஜா யாரு? அவரு? இந்த தேசத்திற்கே ஒரு ராஜா. யாரு? தேசத்துக்கே ஒரு ராஜா. இப்போ ஓபேத்ஏதோம் வீட்டுல ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டி நிமித்தம் எத்தனை நாள் இருக்கா? 3 மாசம் இருந்ததுல அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அவனுடைய ஆசீர்வாதம் எங்கேயோ இருக்கிற ராஜாக்கு தெரியும். எத்தனை பேர் புரியுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பேர் சொல்லுங்க. பிளஸ்ஸி. இப்போ பிளஸ்ஸியை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிளஸ்ஸி எங்க இருக்குது? பெமல் நகர்ல. பிளஸ்ஸி யாருன்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் தெரியுமா? தெரியாது. இல்ல இங்க இருக்கிற எம்எல்ஏ தெரியுமா? தெரியாது. அப்ப பிளஸ்ஸியை எந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தால் அந்த சீஃப் மினிஸ்டருக்கோ இல்ல எம்எல்ஏக்கோ தெரியும். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? அப்ப இந்த ஓபேத்ஏதோமை எப்படி ஆசீர்வதிச்சார் ஆண்டவர்? எப்படி சொல்லுங்க. அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுது? தாவீது ராஜாக்கு தெரிஞ்சிச்சு. தாவீது ராஜாக்கு என்ன பண்றாரு? அவருடைய ஆட்களுக்கு சொல்லி அந்த பெட்டி எடுத்துட்டு வர சொல்றாரு. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா முதல்ல பெட்டி வேணும். என்ன வேணும்? பிளஸ்ஸியை போல நீங்க ஆசீர்வதிக்கப்படனா பெட்டி எங்க இருக்குதுன்னு முதல்ல தெரியணும். முதல்ல உங்க வீட்டுக்கு வரணும். அப்ப அந்த பெட்டி எப்படி தான் எடுத்துன்னு வருது? அதற்கான வழி இருக்கு கண்டிப்பா. ஆமென். சரி, பெட்டி எடுத்துன்னு வருது அப்புறம் பார்க்கலாம். பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கலாமே. எத்தனை பேர் வாஞ்சே இருக்கீங்க? அதுல ஏதோ இருந்ததுனால ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஒருவேளை அந்த பெட்டிக்குள்ள வைரம் இருந்திருக்குமா, தங்கம் இருந்திருக்குமா, எதுவும் தெரியாது. அதுல இருந்து ஓபேத்ஏதோம் ஆசீர்வதிக்கப்பட்டானா தெரியாது. இல்ல ஒரு பெரிய வைரக்கல் எடுத்து அதை விற்று அவன் பெரியவனானா அப்படின்லாம் வேற சொல்லல. பெட்டி அங்க இருந்துச்சு, அவ்வளவுதான். அது பெட்டி அங்க இருந்துச்சு, அவ்வளவுதான். அந்த பெட்டியை நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதிச்சார். இப்ப என்கிட்ட நீங்க நான் எப்பெல்லாம் அவனையும் சொல்றேன்னா அவன் என் கூட அந்த 3 மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா ஆசீர்வாதம். ஆமென். திருப்பி சொல்லுங்க. அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சார். இப்போ இந்த பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். பெட்டி எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது சொல்லிட்டேன். பரலோகத்துல கூட டைரக்டா இருக்கும்போது எங்க? ஆலயத்துக்குள்ள இருக்கும். ரொம்ப வழி ஆண்டவர் வசனத்துல சொல்ற மாதிரி இடுக்கமான வாசல் வழியில பிரவேசிங்க. அப்ப அந்த பெட்டி எடுக்க போன ரொம்ப இடுக்கமான வாசல் வழியில போன போல இருக்கு இல்லையா? சரி, ரொம்ப கஷ்டம். சரி, அதுக்கு முன்னாடி பெட்டியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? என்னோட எடுத்து வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். படிங்க.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியிலே பெற்றோர் இல்லை அந்த வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் இல்ல, எபிரேயர். நானே படிக்கிறேன். அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. மன்னாவினுடைய பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. நல்ல கவனிங்க. அந்த பெட்டியில 3 விஷயம் இருக்கு. என்ன இருந்து? 3 விஷயம். எல்லாரும் என்ன இருந்துச்சு? மன்னா. சொல்லுங்க. மன்னா. மன்னா எங்க இருக்கு? ஒரு பொன் பாத்திரத்துல இருக்கும். எங்க இருக்குது? பொன் பாத்திரம். 2வது விஷயம் ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஆரோனுடைய துளிர்த்த கோல். 3வது பாத்தீங்கன்னா 2 கற்பலகைகள். சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் எதை பத்தி இப்போ தியானிச்சு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பெட்டி. என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி யாரோ ஒரு மனுஷன், ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே 3 மாதம் வைக்கப்பட்டது நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணாரா? சொல்லுங்க. அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சார். இப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கு தெரிஞ்சிச்சு? தாவீது ராஜா. அந்த நாட்டில் இருக்கிற ராஜாக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பெட்டி நிமித்தம் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க. இங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப ஓபேத் ஏதோம் யாருக்கும் தெரியாத ஒரு மனுஷன், ஒருவேளை தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையில இருந்திருக்கலாம். அந்த மனுஷன் திடீர்னு அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம் யாருக்கு தெரியுது? தாவீது ராஜாக்கு தெரிஞ்சது நிமித்தம் இந்த பெட்டியை கொண்டு வாங்கன்னு சொல்றேன். இப்ப நான் ஒரு இடத்துல கேட்டேன், ஆண்டவருடைய பெட்டி எங்க இருக்குன்னு கேட்டேன். அது எங்க இருக்கு? கரெக்டா பரலோகத்துல இருக்கு. பரலோகத்துல எங்க இருக்குது? ஆண்டவருடைய ஆலயத்துல இருக்கு. இன்னைக்கு அந்த பெட்டி நிமித்தம் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவானா, கர்த்தர் உங்களோடு கூட எதை பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நான் இன்னைக்கு உங்களோட இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு போங்கன்னு சொல்றதுக்காக வரல. உங்ககிட்ட நிச்சயமா எதையோ ஒன்று கொடுக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எதை உங்களிடத்திலே கொடுக்க வந்திருக்கிறாரோ வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொண்டுதான் போக வேண்டும். ஆமென். இப்ப நம்ம தியானித்த வசனம், அந்த பெட்டியில என்ன இருந்துச்சா? ஆண்டவருடைய பெட்டி. அதிலே மன்னா. சொல்லுங்க. மன்னா. ஆரோனுடைய தளிர்த்த கோல். ஆரோனுடைய தளிர்த்த கோல். 3வது 2 கற்பலகைகள் இல்ல கட்டளைகள். இப்போ முதலாவது ஒரு விஷயத்தை நம்ம தியானிப்போம். ஆண்டவருடைய மன்னா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, மோசே கிட்ட முறுமுறுக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, நாங்க எகிப்துல என்ன பண்ணோம்? இறைச்சி எல்லாம் சாப்பிட்டோம். இங்க எங்களை என்ன பண்றீங்க? உணவு இல்லாம சாகடிக்கிறீ அப்படின்னு முறையிடுறான். அப்ப ஆண்டவர் மோசே என்ன பண்றாரு? ஆண்டவரே இவங்க என்ன இப்படி பண்றாங்களேன்ட்டு ஆண்டவர் முறையிடுறாரு. மோசே போயிட்டு கேட்டவங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? சரி, எங்களுக்கு ஒரு உணவு கொடுக்குறேன். அந்த உணவு பேர் தான் என்னது? மன்னா. பட் ஆண்டவர் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கிறார். என்னது கண்டிஷன்ஸ்? என்ன கண்டிஷன்ஸ்? இந்த மன்னா பாத்தீங்கன்னா அதிகாலையில தான் பாளையத்துல விழுமா. அதிகாலையில எப்ப விழும்? அதிகாலையில தான் விழுமா. அது எப்படிப்பட்ட சமயம் பாத்தீங்கன்னா, பனி பெய்கிற பொழுது அந்த மன்னா விழும். அந்த மன்னா அந்த பனி மேல அப்படியே விழுந்து கிடக்கும். இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவு பேரு? 6 லட்சம் புருஷர்கள் பேருன்னு சொல்றது. எவ்வளவு? 6 லட்சம் புருஷர்கள். இப்ப 6 லட்சம் பேர்ல ஒருவேளை ஒரு 4 லட்சம் பேருக்கு ஒரு வைஃப் வச்சாலும் எவ்வளவு ஆயிடுச்சுங்க? 10 லட்சம் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப பசங்க எல்லாம் அவங்க எவ்வளவு பேருன்னு வசனம் நம்மளுக்கு கரெக்டா தெளிவா சொல்ல, ஆனா ஒரு குறிப்பின்படி பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர். எவ்வளவு? அப்ப 20 லட்சம் பேர் சாப்பிடக்கூடிய ஒரு மன்னா காலையில எத்தனை மணிக்கு விழுமா? அதிகாலையில பனி பெய்கிற நேரத்துல அந்த மன்னா விழும் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனவனுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் அன்னைக்கு எடுத்துக்கணும். நாளைக்குன்னு எடுத்து வைக்க கூடாது. வேற ஒருத்தனுக்கும் என்ன பண்ணக்கூடாது? எடுக்க கூடாது. இது ஆண்டவருடைய கண்டிஷன். இப்போ ஜனங்க என்ன பண்றாங்க? அதிகாலையில அந்த மன்னா விழுது, அதை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்து வைத்தவர்களுக்கு அது என்ன ஆயிடுச்சு? சாப்பிடக்கூடாதபடிக்கு அது கெட்டு போயிடுச்சு. இதுதான் வசனம். இப்போ முதலாவது ஆண்டவருடைய பெட்டியில அந்த மன்னாவை ஏன் ஆண்டவர் குறிக்கணும்? ஏன் அந்த மன்னாவை ஆண்டவர் வச்சு நம்மளோடு கூட இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? குடும்பம், என் குடும்பம், நானும் என் குடும்பமும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கணும். இதுக்கு ஆண்டவர் இடத்துல சிம்பிளான சில விஷயங்கள் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். நம்ம செய்ய தவறுகிற ஒரு சின்ன சின்ன விஷயம்,
அது இருந்தாலே போதும், நிச்சயமா நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? அதுக்கு டவுட்டே கிடையாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது யாருக்கு தெரியும்? உங்கள் ராஜாக்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிற? ஆண்டவரே, நீ என்னை ஆசீர்வதிக்கணும், என் உறவினர்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்க என்ன ஆசீர்வதிச்சது, என் எதிரி தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே ஆசீர்வதிச்சது, என் எதிர் வீட்டுக்கார் தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசீர்வதிச்சதை நீங்க கேட்குறீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா அந்த நாட்டிலே உங்கள் நாட்டில் இருக்கிற ராஜாவுக்கு தெரிகிறபடிதான் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப இந்த ஓபேத் செஞ்சது ஒன்னே ஒன்று மட்டும் தான், அந்த பெட்டி இருந்துச்சு, அவ்வளவுதான். இப்போ ஆண்டவர் இந்த நேரத்துல அந்த பெட்டியிலோடு கூட உங்களோட என்ன பேசுறாருன்னா, முதலாவது அந்த மன்னா. அந்த மன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்டிஷன் எதை குறிக்கிறது? இந்த கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகாலையில் அந்த மன்னாவை நீங்க என்ன பண்ணணும், தேடும். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்ன பண்ணுவானா, கண்டறிவான். 2வது வசனம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாடுல அப்படியே வாசிச்சீங்கன்னா, இந்த எகிப்து ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணீங்களா, வானத்தின் அப்பத்தினால் அவர்களை போஷித்தீர். அந்த மன்னாக்கு பேர் என்ன சொல்லுங்க எல்லாரும்? வானத்தின் அப்பம். இன்னொரு வசனம் சொல்லுது, தேவ தூதர்களின் உணவு. அது யார் சாப்பிடுறதா? தேவ தூதர்களின் உணவு. அப்ப வானத்தில் இருக்கிற அப்பத்தையும் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற உணவையும் கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதுக்கு ஒரே கண்டிஷன் என்னவா, அதிகாலையில மட்டும் நீங்க தேடும், அன்னைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு என்ன பண்ண நீங்க எடுக்கணும்னு சொன்னார். இது ஏன் ஆண்டவர் இப்படி கண்டிஷனா வச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறது இதுதான். ஆண்டவர் என்ன பண்ணுமா, அதிகாலையில தேடணும், அன்னைக்கு நிச்சயமாய் தேடணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், நாளைக்கு சேர்த்து ப்ரேயர் பண்றேன். நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கான முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மன்னாவை என்ன பண்ணும், அன்னைக்கு உன் வயிற்றுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீ எடுத்துக்கணும்னு ஆண்டவர் சொன்னார் அன்னைக்கு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னோடு கூட என்ன வேணுமோ அதை நீ தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்குரிய வசனத்தை, இன்னைக்குரிய ஆண்டவருடைய காரியங்களை என்ன பண்ணும், கண்டிப்பாய் நிச்சயமாய் அதிகாலையில தேடியே ஆகணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது கஷ்டம்னு சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், கண்ணீர் விடுறது, உபவாசிக்கிறது, உருள்றது, பெறறது, அந்த பாஸ்டர் கிட்ட போட்டு சூனியம் வச்சுட்டு இருப்பாங்களா, அத்தை வச்சுட்டு ஒண்ணுமே கிடையாது. என்னது? ஒண்ணுமே கிடையாது. உன்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ரொம்ப சின்னது. ஆண்டவர் தெரியும் உன்னால எது செய்ய முடியும், இந்த பெண்ணுக்கு என்ன செய்ய முடியும்னு தெரியும், அங்க இருக்கிற அம்மாவுக்கு என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? ஆமென். உன்னை கஷ்டப்படுத்தியோ கண்ணீர் விட செய்து பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லவே. நம்ம தான் அநேக சிந்தனை, இவங்க அதை பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்க அதை பண்ணிட்டு இருப்பாங்களா, இவங்க அதை போய் சொல்லிட்டு இருப்பாங்களா, அவங்க எனக்கு எது என்ன வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே காரணம் என்னவா, நீ அதிகாலையில் என்ன பண்ணும், ஆண்டவரை தேடும். அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, வானத்தின் அப்பத்தினால் அவர்களை நான் என்ன பண்ணேன், போஷித்து, தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவுகளை அவர்களுக்கு நான் என்ன பண்ணேன், கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அப்ப கூட ஜனங்க புரிஞ்சுக்கல. ஆண்டவர் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிட்டாரு, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் நானே. ஹல்லேலூயா. என்னவா, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் நானேனா, அந்த மன்னா எப்படி இருந்துச்சா, வெள்ளையா இருந்துச்சா, அது யாரு எப்படி தெரியாது. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, புரியலப்பா மனுஷனுக்கு அப்படின்ட்டு தெளிவா சொல்லிட்டாரு, அடடா டேய், நான் தான்டா வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பம். ஹல்லேலூயா. அப்ப அந்த வானத்திலிருந்து அந்த ஜீவப்பம் எங்க இருந்து வருது, வானத்தில் இருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற, 7 பரலோகத்தை தாண்டி இருக்கிற ஆண்டவருடைய இடத்திலிருந்து உன்னுடைய இடத்திற்கு, அந்த ஆலயத்திலிருந்து ஒன்னு வருதுன்னு சொன்னா, அதிகாலையில் உன்னை தேடி வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. அதை நீ அப்ப தேடாதான் கேட்க, இஷ்டப்படி தேடாத. He has certain conditions to bless us. ஆண்டவர் இல்லையா, அவர் தெரியும் நீ இதை பண்ண. சில பேர் நிறைய பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கோம் இல்லையா, முட்டில போய் ஜெபிக்கிறது, ரத்தம் வர மாதிரி ஜெபிக்கும், நம்ம ஆள் கூட பண்றாங்க, முடிய கொடுக்குறதா, நீ எதை கொடுத்தாலும் எதுவுமே நடக்காது. ஏன்? அவருடைய கண்டிஷன் இஸ் வெரி சிம்பிள். அவர் நீ என்ன எதிர்பார்க்கவே அதை தான் நீ செய்யணும். இல்லை நான் இவ்வளவு காணிக்க கொடுத்தேன், சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். நான் இவ்வளவு பேருக்கு இதை பண்ணேன், சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். ஏன்? அதிகாலையில எல்லாருக்காகவும் அந்த மன்னா என்ன பண்ணுச்சா, காலையத்துல விழுந்துச்சு. உனக்கு அன்னைக்கு எவ்வளவு வேணுமோ நீ அதை என்ன பண்ணும், எடுத்துக்கணும். ஆமென். உனக்கு தேவையானது வச்சுட்டாரு ஆண்டவர். வாசலை தேடி அதிகாலையில் அது வந்து நிற்கும். நீ எடுத்துக்கலன்னா திரும்பி போ.
யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட இப்போ தெளிவாக பேசுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது என்ன காரியம்? ஆண்டவருடைய ஜீவனுள்ள அந்த வார்த்தை, அதுதான் மன்னா. அது எங்க இருந்துச்சா? 3 விஷயம் அதுல இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, மன்னாவை மட்டும் பொற்பாத்திரத்திலே வைத்திருந்ததா. என்ன பாத்திரம்? ஏன் பொற்பாத்திரம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவருக்கு நீ எவ்வளோ இடம் கொடுக்குறியோ, எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறியோ, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அதிகாலை வேலை நம்மளுக்கு தூக்கம் அதிகமாக இருக்கலாம், டயர்ட்னஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா சர்ச்சுக்கு கரெக்ட் டைம் போகிறது மட்டும் கிடையாது. ஏஞ்ச உடனே ஏஞ்ச உடனே என்ன தம்பி பண்ணுறேன் ஃப்ராங்காக சொல்ல ஏஞ்ச உடனே எல்லாரும் இதை தான் பார்ப்போம். கண்ணு இப்படி திறந்த உடனே இது எங்க இருக்கு? பெட்டு பக்கத்துல தலைகாணி கல்லில் இருக்குதா? ஆமே. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய ஆண்டவருடைய உறவு எங்க போயிடுச்சு? எங்க போயிடுச்சு? யார் இன்னைக்கு ஏன் சொன்னா ப்ரஷ் பண்றாங்க? ஏன் சொன்னா இதுதான். நைட் இந்த மெசேஜ் அனுப்பிச்சேன், அந்த மெசேஜ் அனுப்பிச்சேன், அதுக்கு ரிப்ளை வந்துருக்குதா இல்லையா, வேலை என்ன பார்க்கணும், எல்லாம் இதை தான் தேடுறேன். ஆண்டவர் தேடுறோமா? இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு என்ன பண்ணணும், எடுக்கணும். எடுக்கலைன்னா அப்படி ஆசீர்வாதம் போயிடுச்சு. அப்புறம் உட்காந்து அழுறது, பவாடுறது, ஆண்டவரே நீ கொடுக்கல, நீ ஆண்டவராக எல்லாரையும் ஆசீர்வதிச்சுக்கல, எங்களை ஆசீர்வதிக்கல, இப்படிலாம் ஆண்டவர்கிட்ட பேசினா ஆண்டவருக்கு காதே கேட்காது. வசனம் சொல்றேன், நான் சொல்றேன். முதலாவது புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனுஷன், அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முதலாவது காரணம் என்ன? இந்த பெட்டியில இருக்கிற மன்னா. ரெண்டாவது என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்ன இருந்துச்சு? ஆரோனுடைய கோல் இல்லாத வார்த்தை எனக்கு கரெக்டா சொல்லுங்க. தளிர்த்த கோல். சொல்லுங்க, என்னது தளிர்த்த கோல் அப்படின்னா? தளிர்த்த கோல்னா என்ன? சிம்பிளா அவங்க சொல்லிட்டு போயிடலாம். மண்ணா இருந்துச்சுமா, கோல் இருந்துச்சுமா, 2 கற்பலை இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசுறாங்க உங்களுக்கு புரியாது. ஆமே. தளிர்த்த கோல்னா என்ன? துளிர். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், யோசிச்சு பாருங்க. 12 கோத்திரம் இருக்கு யார்கிட்ட? இஸ்ரவேல் ஜனங்கள். மோசே வழி நடத்துறாரு. எத்தனை பேரு? 12 கோத்திரம். சொல்லுங்க எல்லாரும். இப்ப 12 கோத்திரத்துல யார் ஆசாரியனா இருப்பது, யார் அவனுடைய வேலையை செய்வது அப்படின்னு ஒரு இது. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு. மோசேக்கு நல்லா தெரியும், ஆரோனை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஆரோன் கிட்ட தான் மோசேனுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணுன்றது ஆண்டவருடைய சித்தம். மோசே கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெரியும். ஆனா இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 12 கோத்திரம். எல்லாரும் சண்டை போடுறாங்க. ஏன் ஜாதி தான், ஏன் கோத்திரம் தான் அப்படின்னு என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க. இப்ப மோசே மறுபடியும் போய் கேட்கிறார், ஆண்டவரே இப்படி எல்லாம் எங்க சண்டை போடுறாங்க, என்ன பண்றது? ஆண்டவர் ஒரு வழி காட்டுறாரு. என்ன சொல்றாரு? 12 கோத்திரத்துல ஒரு ஆளு தெரிஞ்சுக்கும். என்னது? 12 கோத்திரத்துல ஒரு ஆளு தெரிஞ்சுக்கும். 12 பேர் என்னென்ன பண்ணோம்? ஒரு கோல் எடுத்துடுறோம். 12 பேரும் ஒரு கோல்னா என்ன? நல்லா காஞ்ச ஒரு குச்சி. ஆமே. இல்லையா? 12 பேரும் குச்சி எடுத்துருவாங்க. என்ன குச்சி? காஞ்ச பண்ண ஒரு குச்சி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த 12 கூட ஆரோனுடைய கோலை என்ன பண்ணு? சேர்த்து வச்சு. எங்க வைக்கணும்? கூடார். அப்பெல்லாம் சர்ச் கிடையாது. என்னது? கூடார். அந்த கூடாரத்துல எடுத்துட்டு போய் வச்சுட்டு அதிகாலையில யாருடைய கோல் துளிர்க்கிறதோ அவன் தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்கோ. இவன் என்ன பண்ற? 12 கோல் வாங்கியாச்சு. இவருடைய கோல், யாருடைய கோல்? ஆரோனுடைய கோலும் அதை வச்சாச்சு. இப்போ ஒன்னு யோசிச்சு பாருங்க, அந்த கோலை எடுத்துட்டு போய் கூடாரத்துல வச்சிருப்பாங்க. 12 கோத்திரமும் ஜெபிக்கு. ஹல்லேலூயா. இங்க யாரும் ஜெபிக்கிறாங்க? மோசேயும் ஜெபிக்கிறார். மோசேக்கு அவ்வளவு தெரியாது, கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆரோனும் ஜெபிக்கிறார். இப்ப ஆரோன் ஒருத்தர், இங்க 12 கோத்திரம் ஜெபிக்குது. 12 கோத்திரம்னா இப்பதான் சொன்னேன் எத்தனை பேர்? 20 லட்சம் பேர் கிட்ட இல்லையா? இப்ப எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. இப்ப யார் முக்கியமா ஜெபிச்சிருப்பாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனா இங்க ஆண்டவர் செஞ்ச காரியத்தை பாருங்க. அந்த கோலை வச்சுட்டு வராங்க. ஆண்டவர் சொல்ற, மோசே அதிகாலை இப்போ எடுக்கணும்ட்டு. இப்ப மோசே அந்த கோலெல்லாம் எடுக்கிறதுக்காக காலையில போறாரு. அவர் இதயத்துல என்ன இருந்திருக்குமோ தெரியாது. கோலெல்லாம் எடுக்கிறாரு. 12 கோல், காஞ்ச கோல் அப்படியே தான் இருக்கு. ஆனா ஆரோனுடைய கோல் மட்டும் என்ன பண்ணுச்சா? துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்துதான். ஆமென். துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்துச்சு. இது எப்படி நடந்துச்சு?
சும்மா ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு சொல்லாது. இது எப்படி நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் மரித்திருக்கிறவனை துளிர்க்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது விஷயம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், உன்னுடைய காரியங்கள் துளிர்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய அப்ப மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியும் உனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் ஜெபிச்சாங்க. எத்தனை பேர்? 12 கோத்திரம் ஜெபிச்சுச்சு. இங்க மோசேயும் ஆரோனும் ஜெபிக்கிறாங்க. யாருடைய ஜெபம் அங்க வேலை செஞ்சுச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவரோடு போராடி ஜெபிக்கிற இவர்களுடைய ஜெபம் ஒண்ணுமே இல்லாத அந்த காஞ்ச கோலை என்ன பண்ணுச்சா, துளிர் விட்டது மட்டும் இல்ல, துளிர்த்து பூவும் பூத்து பழத்தையும் கொடுத்துச்சா. ஹல்லேலூயா. எப்ப நடந்துச்சு? ஒரே ஒரு ராத்திரி. நீங்க கேக்குறீங்களே, ஒரு ராத்திரியில எல்லாம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்?